Hello friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சிம்பிளான chicken gravy, side dish for chapati, Idiyappam, Idly, dosa and even for rice அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேத்தி chicken gravy. இது ஒரு சிம்பிளான கிரேவி தான். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். தென் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆனியன் ஒரு மீடியம் சைஸ், கார்லிக் ஒரு 10 garlic pods and கொஞ்சம் curry leaves. இது எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆன பிறகு இதை நம்ம ஆற விட்டு மிக்சியில் ஒரு பேஸ்ட், திக்கான பேஸ்ட் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கிரேவிக்கு. ஸோ இப்போ நல்லா ஆனியன் நல்லா பிங்கிஷாக ஆகிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது கூட நான் 2 டொமேட்டோஸ் ஹாஃபாக கட் பண்ணி அதை நான் டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 5 ஸ்மால் பச்சை மிளகா, ஸ்மால் சில்லி, க்ரீன் சில்லி ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ½ கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹாட் வாட்டரில் 1/4 கப் அளவுக்கு கேஷ்யூ நட் நம்ம ஊற வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நான் மேத்தி லீவ்ஸ், மேத்தி கீரை, வெந்தயக்கீரை, தமிழில் வெந்தயக்கீரை சொல்லுவாங்க. ஸோ அதை நான் ரூட்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே பேனில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா நம்ம அந்த ஆயிலில் குக் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா ஆயிலில் குக் ஆகிடுச்சு, கிரவுண்ட்நட் ஆயிலில். இதை நான் செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் இந்த வெந்தயக்கீரையை ஆட் பண்ண போகிறோம் இந்த கிரேவியில். அடுத்து நான் திருப்பியும் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த திக்கான பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி அண்டு கர்ட் அதெல்லாம் போட்டு, க்ரீன் சில்லி, கார்லிக் அதெல்லாம் போட்டு நம்ம ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம அந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சோண்டு நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். பிகாஸ் நம்ம டொமேட்டோ டைரெக்டாக போட்டதுனால இந்த டொமேட்டோ ஸ்மெல் கொஞ்சம் உங்களுக்கு ரா ஸ்மெல் வரும். அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா குக் ஆக விடணும் கிரேவியை. ஸோ இந்த டைமில் நீங்கள் அந்த குக் ஆகிற டைமில் நீங்கள் அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா ஹாட் வாட்டரில், ஸோ அந்த கேஷ்யூ நட்டையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற சிக்கன் மசாலாஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு 1½ டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், டேபிள் ஸ்பூன் 1½ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர்
சிவப்பு மிளகாய் தூள், தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவியில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கிரேவியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய ரா ஸ்மெல் எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு ஸோ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருந்தேன். நீங்கள் உங்களுக்கு வாட்டரியாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அண்ட் நான் கொடுத்துருக்குற அந்த மசாலாஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கிரேவி வந்துட்டு குக் ஆகுது. இப்போ நம்ம நல்லா குக் ஆன பிறகு அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டு நான் அரைச்சி ரெடியாக வச்சுருந்தேன். அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலாவும் நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆயில் நீங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி மேத்தி லீவ்ஸ் வந்து போடலாம். ஸோ இதே மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் பன்னீர் சேர்த்து செய்யலாம். அப்புறம் சோயா சங்க்ஸ் அது சேர்த்து செய்யலாம். நார்மல் வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்து செய்யலாம். வெஜிடபிள் மசாலா மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், க்ரீன் பீஸ் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் மஷ்ரூம் கூட நீங்கள் இதே மாதிரி கிரேவி நீங்கள் செஞ்சுட்டு ஃபைனலாக சிக்கன் ஆட் பண்ணுற டைமில் நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பேசிக்கான கிரேவி, காமன் கிரேவி தான். இதில் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் வந்து என்ன சிக்கன் போடுறதா இருந்தாலும் ஓகே, மஷ்ரூம் போடுறதா இருந்தாலும் ஓகே, ஈவன் பன்னீர் போடுறதா இருந்தாலும் ஓகே. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் நல்லா சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் அண்டு சால்ட்டு போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை நான் இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம நல்லா இந்த கிரேவிலேயே அந்த சிக்கனை குக் அலோவ் பண்ணணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இந்த சிக்கன் நல்லா அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும்.
ஸோ இப்போ ஒரு ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அந்த கிரேவியில் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு சிக்கன். ஸோ நான் இதில் எதுவும் வாட்டர் ஆட் பண்ணல, எதுவும் ஆட் பண்ணல. அப்படியே அந்த இருக்கிற கிரேவிலேயே நான் அந்த சிக்கனை நல்லா குக் பண்ண விட்டுட்டேன். ஃபைனலாக நம்ம மேத்தி லீவ்ஸ், அந்த வெந்தயக்கீரை கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் அதை ஆயிலில் ஃப்ரை பண்ண அந்த வெந்தயக்கீரையை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் கிரேவியில் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் வந்து பொட்டேட்டோஸ் கூட போட்டு சூப்பராக செய்யலாம். ரொம்ப ஒரு ஈஸியான கிரேவி. ஒரு சப்பாத்திக்கு அண்டு பூரி, இடியாப்பம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான காம்போ. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப காரம் இல்லாமல் அண்ட் ஒரு ஹெல்த்தியான காம்போவும் கூட. கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் டச்சாக நான் கொஞ்சம் கிரவுண்ட்நட் ஆயில் வந்து மேலே ட்ரிசில் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இதை நாங்கள் வந்துட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்தி சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.